வணக்கம். இந்தியன் சாலிடரி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் வழங்கும் PHP MVC ஃப்ரேம்ஒர்க்ஸ். இந்த சீரீஸ் ஆஃப் டுட்டோரியலாக நம்ம பார்க்க போகிறது லாராவெல் MVC ஃப்ரேம்ஒர்க் ஆர்கிடெக்சர். இதுக்கு முந்தின டுட்டோரியல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணோம், ஒரு லாகின் ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம். ஸோ இன்கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அந்த எரரை ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த என்ன எரர் வேல்யூ, அந்த எரர் வேல்யூ வந்து உங்களுக்கு வர சொல்லி இந்த இது வரைக்கும் நம்ம கோடிங் பண்ணியிருக்கோம். இப்போ எந்த எரருமே இல்லை அப்படின்னும் போது நமக்கு டேட்டா வந்து போயிட்டு இன்சர்ட் ஆகணும். நம்மளுடைய டேட்டா பேஸில் போயிட்டு அந்த வேல்யூ இன்சர்ட் ஆகணும். சரிங்களா? ஸோ அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், இன்கேஸ் எந்த எரர் வேல்யூமே இல்லை அப்படின்னா $insert db ஈக்குவல்ஸ் யூசர் மாடல் சொல்லிட்டு ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறோம். அதில் இன்சர்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸை கொடுக்கலாம். நீங்கள் டைரெக்டாக இங்கேயே கூட கொடுக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். பட் நான் ஜென்ரலாக வந்து மாடல் தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பேன், அதில் போட்டு பண்ணி கொடுத்துக்கிறது எனக்கு கொஞ்சம் செப்பரேட்டாக தெரியும். நமக்கு ஏதாவது எரர்னா கூட நம்ம டைரெக்டாக அங்கே போய் பார்த்துக்கலாம், எதாவது மாற்றணுன்னா கூட அங்கே போய் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இன்சர்ட் டிபி எதை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, இன்புட் ஆல் எல்லா இன்புட்டையும் வாங்கி அதை அங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ மாடல்ஸ் போவோம். மாடல்ஸ் போயிட்டு நியூ ஃபைல் போயிட்டு யூசர் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். யூசர் மாடல் டாட் PHP அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நம்ம மாடலுக்குரிய கோடிங் எழுதுவோம். PHP அப்புறம் கிளாஸ் யூசர் மாடல் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தோம், இன்சர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இன்சர்ட். ஸோ அது வந்து ஒரு வேல்யூ ஒன்று வாங்குகிறோம். சரிங்களா? அது வந்து $values அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூஸ் வந்து இங்கே வாங்குகிறோம். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். print _r $values. ஸோ நமக்கு அந்த வேல்யூஸ்லாம் இதுக்குள்ளே வருதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம் முதல்ல. ஸோ இப்போ இங்கே வந்து இங்கே பேர் போடுவோம், பாஸ்வேர்ட் போட்டுப்போம். அதுக்கப்புறம் சும்மா ஒரு இமெயில் கொடுத்துக்கலாம். ரைட். ஸோ நமக்கு இந்த பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து நம்மளுடைய யூசர் இதுக்கு பாஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ அடுத்தது இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு போய் நம்ம இன்சர்ட் பண்ணணும் எங்கே, நம்ம டேட்டா பேஸில். ஸோ அதுக்கு என்ன இதுன்னு பார்த்தோம்னா, டிபியில் ஆரம்பிக்கும். DB =2 இதுதான் டேட்டா பேஸ் கனெக்ஷன். ரைட். ஸோ இப்போ இதில் வந்து இன்சர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதோ இருக்குது, இன்சர்ட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதை காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர்ன்ற டேபிளில் போய் சேரணும். ஏன்னா நம்ம இப்போ இந்த ரெஜிஸ்டர் டேபிள் தான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ரெஜிஸ்டர் டேபிள் தான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெஜிஸ்டர் டேபிளில் என்ன போகணும் அப்படின்னா, இது வந்து காலம் நேம். எந்த காலம் நேம், யூசர் நேம். என்ன வேல்யூ போகணும் அப்படின்னா, $values of யூசர் நேம். இதில் இருக்க அரே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸில் யூசர் நேமில் இருக்க அரே யூசர் நேமுக்கு போகணும், பாஸ்வேர்டில் இருக்கிறது பாஸ்வேர்டுக்கு போகணும், இமெயில் இருக்கிறது இமெயிலுக்கு போகணும். சரிங்களா? அப்போது யூசர் நேம் போட்டாச்சு. அடுத்தது இமெயில் பாஸ்வேர்ட் போடணும். பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு குழப்பாது. பாஸ்வேர்ட் வந்து values of
பாஸ்வேர்ட், அப்புறம் இமெயில் வந்து நம்ம வேல்யூஸ் ஆஃப் இமெயில், $values of email. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இன்னும் 2 காலம் நாம் வச்சுருக்கோம். ஒன்று வந்து கன்ஃபர்மேஷன் கோடு ஒன்று வச்சுருக்கோம். அடுத்தது கிரியேட்டட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ கன்ஃபர்மேஷன் கோடு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இதில் இருக்கிற ஒரு இந்த கன்ஃபர்மேஷன் கோட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் MD5 யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம இதில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஹேஷ்னு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கன்ஃபர்மேஷன் கோட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் MD5 யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹேஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ஸ்லாஷ்லாம் வந்துடும். இதில் கோட் க்ரியேட் பண்ண ஒரு ரேண்டம் கோட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹேஷ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஹேஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வரும், பேக்ஸ்லாஷ்லாம் வரும். ஸோ அதனால் நமக்கு அது தேவையில்லை. நாம் டைரெக்டாக MD5 வச்சு ஒரு ரேண்டம் நம்பர் க்ரியேட் பண்ணலாம். ரேண்டம் நம்பர் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த இமெயில் வச்சு க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து யூனிக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது கன்ஃபர்மேஷன் கோட் ஈக்குவல்ஸ் MD5 ஆஃப் $values of email கமா வேண்டாம். ஸோ ஓகே, $value of email. ஸோ இது வந்து எப்பயுமே எல்லாருக்குமே யூனிக்காக இருக்கும். இந்த வேல்யூ யூனிக்காக இருக்கும். அதனால் இந்த MD5ம் யூனிக்காக தான் வரும். ரைட். அடுத்தது வந்து இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கோட் போடணும். ரைட். கன்ஃபர்மேஷன் கோட் போடணும், which is equals அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா $confer. ஸோ இதில் வந்து இது வராது, கன்ஃபர்மேஷன் கோடு வரும். சரிங்களா? அடுத்தது வந்து கிரியேட்டட் ஆன் டேட் போட்டிருப்போம். அதனால் இந்த டேட் பண்ணணும், கிரியேட்டட் ஆன். இது வந்து ஒரு PHP ஃபங்க்ஷன், டேட் ஆஃப் இயர் மந்த் டேட் ஸ்பேஸ் விட்டுட்டு ஹவர் மினிட் செகண்ட். இது வந்து ஒரு PHP ஃபங்க்ஷன் இது. சரிங்களா? நாங்கள் வேணால் இங்கே இதில் காமிச்சுக்கோ, எனக்கு டவுட்டாக இருக்குது அந்த ஃபுல் இது. அதனால் நம்ம இதில் போய் பார்த்துக்கலாம். டேட் ஃபங்க்ஷன் PHP டேட் மேனுவல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா இதுவும் தெரிஞ்சிடும். பேசிக்காக என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, இந்த இப்போ இந்த YIMலாம் போட்டால் இல்லையா, அதனுடைய இதெல்லாம் என்னென்னு இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா இயர் மந்த் டேட் HIS. ரைட், கரெக்ட். நம்ம போட்டது கரெக்டு. இங்கே கோலன் வரணும். ரைட். ஸோ இதுக்கப்புறம் வந்து கம்மா போட்டிருக்கோம். அடுத்தது கிரியேட்டட் ஆன். இது வந்து $created on. ரைட். ஸோ இப்போ இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதை வந்து ஒரு வேல்யூ போட்டுக்கும், $insert ஈக்குவல்ஸ் இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இஃப் $insert இன்கேஸ் இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ரிட்டர்ன் ட்ரூ, எல்ஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ இந்த ரிட்டர்ன் ட்ரூ ரிட்டர்ன் ஃபால்ஸாக நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் ஊப்ஸில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஐடியா தெரியும். இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணல அப்படின்னா பழைய டுட்டோரியல் பாருங்கள், அந்த டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ இது ட்ரூ அல்லது ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். ரைட். ஸோ இப்போ இன்சர்ட் டிபி வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் $insert db echo registration successful. If you
successful, else echo registration and successful. ரைட், சரிப்பா பார்ப்போம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே போகிறோம், போயிட்டு இதில் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்போம். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. இப்போ இதை ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட், நமக்கு டேட்டா இதில் செட் ஆகிடுச்சு, கன்ஃபர்மேஷன் கோடோட வந்துச்சு. ரைட், இந்த டேட்டும் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இது வந்து ஒரு ப்ராப்ளம். இந்த டேட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இது எங்கே போய் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு நிமிஷம், இந்த டைம் ஜோன் இருக்குது இல்லையா, இந்த டைம் ஜோன் வந்து நீங்கள் மாற்றணும். இப்போ இந்தியாவில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைம் ஜோனை மாற்றணும். டைம் ஜோன் வந்து டைம் ஜோன் பிஹெச்பி இது கொடுத்தோம்னா நீங்கள் எந்த டைம் ஜோன் கொடுக்குறீங்களோ அந்த டைம் ஜோனுக்கு வந்துடும். சப்போர்ட்டட் டைம் ஜோன் இது வந்து ஏஷியா / கல்கட்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏஷியா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏஷியா / கல்கட்டா. ஸோ இதுதான் டைம் ஜோனு. ஏஷியா / சென்னை இருக்கான்னு தெரில, பட் சரி ஓகே, ஏஷியா / கல்கட்டா. ரைட், எங்கே இந்த ஆப் உள்ள இருக்குது. ஸோ ஏஷியா / கல்கட்டா கொடுத்தீங்கன்னா இப்போது வேறு ஒரு இமெயில் ஐடி கொடுக்கலாம். சும்மா ஸ்லாம்பிள் இமெயில் ஐடி. இது மோஸ்ட்லி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும். நீங்கள் கரெக்டாக டேட்டா கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக டேட்டா ஆகும். கரெக்டாக இப்போ வந்து என்னுடைய இந்தியன் டைம் ஐஎஸ்டி டைமுக்கு இது செட் ஆகுது. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸ்வேர்டு வந்து அப்படியே தான் இருக்குது. இந்த பாஸ்வேர்டு வந்து நாம் என்ன பண்ணணும், என்கோட் பண்ணணும். ஸோ அந்த பாஸ்வேர்டு இப்போ என்கோட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஹேஷ். சரிங்களா, ஸோ இங்கே அதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா சாரி. ஸோ மாடல்ஸில் யூசர் மாடலில் இந்த பாஸ்வேர்டு இருக்குது இல்லையா, இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம ஹேஷ் பண்ணி போடணும். ஸோ ஹேஷ் மேக் ஆஃப். ஸோ இப்போ ஏன் அந்த ஹேஷ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். மேக் ஆஃப். ரைட், இந்த கன்ஃபர்மேஷன் கோட் எடுக்கும்போது ஏன் ஹேஷ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு இப்போ நான் இது இப்போ இதனோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஹேஷ் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கும் உங்களுக்கு இதோ இங்கே இருக்க பாருங்க, இந்த மேக் இருக்கு இல்லையா இது. ஸோ இப்போது அது ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, அதனால் இதுவும் மாற்றி விட்றேன். ரைட், பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் டாலர் வரும், சம்டைம்ஸ் வந்து பேக்ஸ்லாஷ்லாம் வரும். ஸோ அந்த பேக்ஸ்லாஷ்லாம் வரதுனால என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து எடுத்துக்காது. இப்போ இங்கே இன்கேஸ் இப்போ டாலரே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இன்புட் நம்ம வாங்குகிற இடத்துல இப்போ ஏதாவது கன்ஃபர்மேஷன் கோட் இன்புட்டில் வாங்கும்போது டாலர்லாம் வந்துச்சுன்னா அது ப்ராப்ளம்ஸ் வரும். நான் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதில் வந்து எனக்கு பேக்ஸ்லாஷ்லாம் வந்துச்சு, ஹேஷ் எல்லாம் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் ஹேஷ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ரைட், ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகுது, அட்ரஸ் பாரில் வரும்போது அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய்டுது. அப்போ எரர் காமிச்சிட்டே இருந்துச்சு. ரைட், ஸோ அதனால் கன்ஃபர்மேஷன் கோட் போடும்போது MD5 யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணும்போது ஹேஷ் போட்டு பண்ணிக்கோங்க. ரைட், ஸோ இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும். ரைட், அடுத்தது இந்த இது வந்து இதெல்லாம் இப்போ நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு இது போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம அதை வந்து லாகின் கூட செக் பண்ண போகிறோம், அதனால் நம்ம அதை ஃப்ரெஷ்ஷாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அலெக்சாண்டர்னு ஒரு இது கொடுத்துக்கிறேன். என்னுடைய பாஸ்வேர்டு வந்து ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன், பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் Alexander Jesus
yahoo.co.in ரெஜிஸ்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அடுத்தது ஐசீட் கொடுக்குறேன். ஐசீட் இதுக்கும் பாஸ்வேர்டே கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் ஐசீட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பாஸ்வேர்டாக கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து iseedonline@gmail.com. ஸோ இப்போ 2 யூஸரை நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கே 2 யூசர்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிருப்பாங்க. பார்த்துக்கலாம். ரைட், எனக்கு இங்கே இப்போ 2 யூசர்ஸ் வந்து இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க. ரைட், அடுத்தது எப்படி லாகின் பண்ணலான்றதை வந்து அடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம்.